எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிண்டல் தமிழிச்சி டெய்ஸி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு ரைஸுக்கு புட்டு இடியப்பம் இல்லை தோசை இட்லி அதுகளுக்கு தொட்டு சாப்பிடக்கூடியதா ஒரு பிரட்டை கறி மாதிரி தான் வச்சு காட்ட போகிறோம். அதாவது கடலை, பொரிச்ச கத்தரிக்காய், தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு கறியோட வச்சு காட்ட போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. ஸோ இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த கறி வைக்கிறதுக்காக நான் முதல்ல குக்கரை ஆன் பண்ணி இதில் நிறைய எதுவுமே போடையில 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, அவ்வளோதான். நிறைய போடையில இவ்வளோத்தையும் இப்போ ஒரு கொஞ்ச நேரம் இதை வறுத்தெடுத்துடலாம். இதை ஓகே, இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டது. இப்போ நான் ஒரு 3/4 கரண்டி பெருஞ்சீரகம் போடுறேன், அதாவது சோம்பு போட்டுடுறேன். அதோட ஒரு 1/2 கரண்டி சீரகம், நச்சீரகம், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பும் சீரகமும். இதை கொஞ்சம் ப்ரௌனா வறுத்தெடுத்துடலாம். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து இதை உரல்ல போட்டு இடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் 2 மேசக்கரண்டி கோகோனட் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு இதில் நான் ஒரு 1/2 கரண்டி கடுகு போட்டுடுறேன். கடுகு வடித்த உடனே இதில் உள்ளி, கறிவேப்பிலை, ரம்பை, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை போட்டு இது ஒரு கொஞ்சம் நேரம் பதம் கட்டும். அதுக்கு பிறகு வெங்காயத்தை போடலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்ல ப்ரௌனாக வர வேணும் இந்த இது. ஸோ அதை மட்டும் நாங்கள் வதக்கி எடுத்துடலாம். ஓகே, இது இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பேக் பண்ணிடுறேன். இது நல்லா வதங்கி வருந்தனைக்கும் அந்த எண்ணெய் போட்டு வேறு இந்த தக்காளியில். ஸோ அது மட்டும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டது. மீடியம் சைஸ்லேயே ஒரு கத்திரிக்காய் எடுத்து பொரித்து வச்சுருக்கிறேன். அதோட கடலையும் எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/2 கப். இப்போ 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் அந்த கூட்டோட சேர்த்து, தக்காளி எல்லாம் வதங்கினா கூட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கிறேன். அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர். இதையும் போட்டுட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த கறி பவுடர் எல்லா கறியிலையும் பிறழக்கூடியதாக மிக்ஸ் பண்ணிட்டு இதில் அந்த மசாலா பவுடர் முதல்ல போட்டு வறுத்து எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா பவுடர் அதையும் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அந்த நல்ல அந்த வறுபட்டு திரும்ப இருக்க வறுபட்டு வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிட்டு இப்போ நான் திறந்துட்டேன். ஸோ இப்போ பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு நான் ஒரு 1/2 கப் போட்டுறேன். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விரும்பினா விடுங்க. நான் தோசைக்காய் இந்த கறி செய்தபடியே கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்கட்டும்ன்ட்டு தான் நான் தண்ணி விட்டேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டா அந்த தண்ணி விட தேவையில்லை. ஸோ இப்போ திரும்ப இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டு இதை தண்ணுங்க. இது தோசைக்கண்டு இல்லை, புட்டு இடியப்பத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு சாப்பிட இட்லி, தோசை அதோட எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நான் முதலே சொல்லியிருந்தேன். நான் இப்போ கிட்டத்தட்ட முடியுது. இது இந்த ஸ்டேஜுக்கு வந்ததோட இப்போ குக்கரை ஆஃப் பண்ணி விடலாம். இதில் அதுக்கப்புறமா நான் இது புரோட்டீன் தோசை இதுக்காக செய்கிறேன்.
ஸோ இது முதலே உங்களுக்கு செய்து காட்டினா அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டுறேன். அதை பார்க்காத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கோ. ஸோ இப்போ இந்த தோசையோட தான் நான் இந்த கறி சாப்பிட போகிறேன். ஸோ தோசை வச்சுட்டு இந்த எண்ணெய் விடுறாண்டா உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் விடலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஆனால் அதுக்கு நல்ல பேனுன்னு சொல்லி சொன்னால் அது எண்ணெய் விடாமலே நல்லா கிளம்ப. நான் ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சம் எண்ணெயாக விட்டேன். நான் அதுக்கு 1 டீஸ்பூன் அப்படித்தான் நான் விட்டேன்னா. விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அது தேவையில்லை. சம்டைம்ஸ் நான் நல்லெண்ணெய் விடுவேன், இதில் வந்து கோகோனட் ஆயில் தான் விட்டேன்னா. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ தோசையும் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் வந்து அதை பிளேட்டில் மாற்றிடலாம். இதில் எல்லா தோசையும் சுட்டதை காட்டல, நான் இதில் 2 தோசை சுட்டதை மட்டும்தான் இதில் காட்டுறேன். மிச்சம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அந்த தோசை என்னென்னெல்லாம் ஆட் பண்ணினான்னு சொல்லி. ஃபுல்லாகவே இதில் பருப்பு வகைகள் தான் ஆட் பண்ணினா. இப்போ பாருங்க கறி செய்தாச்சுது. வேறு கிட்ட ஜூம் பண்ணி பார்க்க இன்னும் நல்ல அழகாக இருக்குது. இதில் இஞ்சால வந்து தோசையும் கறியும் சேர்த்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு இறைச்சி கறிக்கு நிகரான ஒரு கறியாக உங்களுக்கு அமையும். நீங்களும் செய்து பாருங்க. ஓகே, இப்போ வீடியோ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு நான் இப்போ செவனி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் முதல் சாப்பிட்றேன், அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிடுங்க. இதுதான் அந்த தோசை. நான் நிறைய பேர் இதை பார்த்துருப்பியால் இந்த புரோட்டீன் தோசை. நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருவேன், பார்க்காத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் இதை வந்து சாப்பிட்றேன். நல்ல டேஸ்டா இருக்குது. நானே செய்து நானே சாப்பிட்டு சொல்றேன்னுக்காக நீங்களும் செய்து பாருங்க. இந்த கடலை எல்லாம் கடிவடைக்குள்ள சூப்பர் டேஸ்டா இருக்குது. இந்த கடலை போட்டபடியே இதில் நல்ல புரோட்டீன் அதுலேயும் இருக்குது, இந்த தோசையும் புரோட்டீன் தான். ஸோ நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கும் கொடுங்க. இன்னொரு பாய் சாப்பிட்றேன். இந்த இந்த கறி நான் ஃபர்ஸ்ட் டைம் இது செய்திருக்கிறேன். குழம்பு வச்சிருக்கிறேன். இதில் கத்திரிக்காய் கடலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ருக்குறோம். கொஞ்சம் குழம்பு தன்மை. ஆனால் இப்படி ஒரு நாளும் செய்ததில்லை. கராம்பு இலக்காய் அதெல்லாம் முடிச்சு போட்டு ஒரு நாளும் செய்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்திருக்கிறேன். சூப்பர் டேஸ்டாக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்சி.